வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் சிரிப்பூட்டுவதாக இருக்கும். அப்போது நான் 3வதோ 4வதோ வகுப்பு படித்து கொண்டிருந்தேன், சரியாக நினைவில்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸு குரூப் ஒன்று இருக்கும், ஒரு 5-6 பொடி பசங்க. எங்கள் அண்ணா எப்போவுமே உண்டு, நானும் ஒன்று தான், எல்லாம் கூட்டு களவாணிங்க தான், எல்லாம் வாழ்த்தனம் பண்ணுறதுல எல்லாம். நாங்கள் எல்லோரும் ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போய், தனி வீடு, வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம், மாமரம் அதெல்லாம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு எல்லாம் 5-6 பேர் நாங்கள் ஏதோ விஷமம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் அம்மா சரி குழந்தைங்க ஏதோ விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது ஒரு லீவு நாள், அதனால் அம்மா ஒன்றும் சொல்லலை. சரி பேசாமல் நாங்கள் பகல் நேரம் தானே விளையாடட்டும்னு விட்டுட்டேன். நாங்கள் குளித்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இந்த விளையாட்டுக்கு வந்துட்டோம். அப்போ என்னாச்சு, திடீர்னு அந்த ஒரு பொண்ணு ஐடியா கொடுத்தது, நம்ம இன்றைக்கி திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாண்டா என்ன அப்படின்னு. சரி விளையாடலாம், திருடம் போலீஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் திருடன் யார் போலீஸ்? எங்கள் அண்ணா தான் போலீஸ் ஆப்வியஸ்லி. உடனே அவன் போய் உள்ளே போய் தொப்பி கிப்பிலாம் ரெடி பண்ணிட்டு ஒரு காக்கி கலர் சட்டையை போட்டுண்டு போலீஸ்காரன் வந்துட்டான். இங்கே திருடனுக்கு ரெடி ஆகணுமே. இங்கே மற்றவாள்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், இன்னொரு பொண்ணும் போயிட்டு போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு வரேன், அதுவும் தொப்பியெல்லாம் எடுத்து வச்சுன்னு அதுவும் வந்துட்டு. நாங்கள் பாக்கி இருக்கிற 4 பேரும் என்ன பண்ணோம், இந்த இதுக்கு பாய்லருக்கு போடுவாள்ல கறி, அந்த கறியை எடுத்து அங்கே பாத்ரூம்லேருந்து அந்த ஒரு 7-8 கறி துண்டுகளை எடுத்துன்னு அங்கே மரத்தடியில் வச்சு கல்லை வச்சு நல்லா கொட்டுன்னு கொட்டி அதை நல்லா கறியை பொடியாக்கி அது தண்ணியை வச்சு மூஞ்சியில் பூசிட்டோம். இதுதான் திருடணும். அதாவது எங்களுடைய சின்ன மனசில் திருடன்னா அவன் மூஞ்சி கருப்பாக இருக்கும், அவன் இதுவாக வரும், அவனுக்கு கருப்பாக பூசிட்டான்னா ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நினப்பு. அதனால் என்ன பண்ணோம், எல்லோரும் இந்த கறியை பொடிச்சு நல்லா நாங்கள் 4 பேரும் நல்லா மூஞ்சி நல்லா பூசிட்டோம். நெத்தி, கன்னம், தாடை, மூஞ்சி கிஞ்சி, கண்ணில் படலை நல்ல காலம். சுற்றி வர பூரா கறியை பூசிட்டு நாங்கள்லாம் திருடன், இவங்க 2 பேர் போலீஸு. இப்படி சொல்லி தோட்டத்தில் சுற்றி விளையாடிண்டு அங்கங்கே ஒளிஞ்சிக்கிறது, அங்கங்கே திருடனை போலீஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விளையாட்டு ரொம்ப நாள் போச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னம்மா எல்லாம் என்ன பண்ணுறீங்க, அங்கே விளையாட்டி முடிச்சாச்சா, எல்லாம் உள்ளே வாங்கோ, ரொம்ப டைம் ஆகிடுது, வெயில் அதிகமாக போயிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்றதுக்காக பார்த்தானா, இந்த போலீஸ்கார அண்ணன் தான் ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டான். உடனே அவனை கூப்பிட்டு, என்னடா இது வேஷம், என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்லாம், ட்ராமா எதாவது போடுறீங்களா அப்படின்னு கேட்டா அம்மா. உடனே அண்ணா, இல்லைம்மா நாங்கள்லாம் விளையாடின்னு இருக்கோம். என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? திருடன் போலீஸ் விளையாடுறோம் நாங்கள். சரி, அதுக்காக நீ இந்த வேஷமா, அது நீ என்ன இப்போ? நான் தான் போலீஸு அப்படின்னா. சரி அவள்லாம் எங்கே, அந்த குட்டிகள்லாம் எங்கே அப்படின்னு அம்மா கேட்கவே, எனக்கு தெரியும் சின்ன குட்டியை பற்றி தான் கேட்குறான்னு நல்லா தெரியும், அம்மாட்ட போனேன்னா நிச்சயம். அதனால் பயந்துட்டு அங்கேயே ஏதோ ஒரு இப்போ செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டேன் நான். மற்ற பசங்கள்லாம் அது வீட்டுக்கு ஓடி போயிடுது டக்குன்னு. எங்கள் அம்மா ஏதாவது சொல்ல பறஞ்சிட்டா அது வேகமாக சிட்டாக பறந்துடுது எல்லாம். நானும் எங்கள் அண்ணாவும் மட்டும்தான் இப்போ அங்கே நிற்கிறோம். அண்ணாவை அம்மா பிடிச்சி வச்சுட்டுருக்கா, என்ன தான் காணோம். அது தேடின்னு அங்கேயும் இங்கேயும் தோட்டத்தில் ஃபுல்லாக அம்மா பார்த்தானா ஒரு செடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கேன், எனக்கு கண்டுபிடிச்சா. பார்த்தானா நான் கண்ணை உருட்டின்னு நிற்கிறத பார்த்து அம்மாவே நிஜமாக பயந்து போயிருக்கணும். என்னடி இது கோலம், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டா. இல்லைம்மா நான் திருடம்மா, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கறியை உடச்சி மூஞ்சியில் பூசிட்டோம்மா, கறி பொடியை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். வச்சா பாரு ஒரு அரை உத, நல்லா 2-3 உத கிடச்சிது. நல்லா விளையாண்டீங்க, போங்க எல்லாம் பாத்ரூமுக்கு போ, முதல்ல போய் உன்னை குளிப்பாட்டிட்டு தான் அப்புறம் என்னடி விளையாடுறீங்க நீங்கள், விளையாடுறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இப்படியா பண்ணுறது? காத்தால் குளிப்பாட்டி தானே சாதம் போட்டு அனுப்பிச்சி விட்டேன், திருப்பியும் இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா என்னை தர 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 தரன்னு இழுத்துன்னு போய் பாத்ரூமில் பாய்லர்லேருந்து வெந்நீர் எடுத்து வச்சு ஊற்றி நல்லா சோப்பை போட்டு மூஞ்சி எவ்வளோ தரம் தேய்க்கிறது, 10 தரம் தேய்ச்சா தான் போச்சு. அப்புறம் அப்போவும் இருந்திருக்குமோ என்னமோ கருப்பா, எனக்கு தெரியல. அப்புறம் எல்லாம் குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு உள்ள, இனிமேல் இந்த திருடன் போலீஸ் விளையாண்டிங்கன்னா அப்புறம் நான் வந்து போலீஸ் மாதிரி மாறி உங்களை அடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கண்ணை உருட்டிட்டு அப்படியே போயிட்டா. எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பயம், அப்பாட்ட பயம் கிடையாது. அப்பா வந்து அடிக்கவே மாட்டார். அம்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அடிப்பா. அதே நம்ம விஷம் பண்ணோன்னா நல்லா வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். அதனால் அதுவும் அம்மா கோவம் வந்ததுனாக்கா அடி கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் அப்போ கூட எனக்கு வந்து ஒரு நிறைய வாட்டி அடி வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லை. எப்பவும் தப்பிச்சிடுவேன், நான் அப்படியே ஓடிடுவேன் நைஸாக. எங்கள் அண்ணா வாங்குவான் அடி. அவனை நைஸாக மாட்டி விட்டுட்டு நான் போயிடுவேன். இந்த மாதிரி இதுதான் வந்து நாங்கள் திருடம் போலீஸ் விளையாடின கதை. இந்த மாதிரி வீட்டில் எல்லா பசங்களுமே வந்து இந்த விளையாட்டுலாம் விளையாடிருப்பாங்க. பட் இது வந்து நினைக்கும் பொழுது எனக்கு இப்போவும் வந்து நினச்சா சிரிப்பு வருது. அது எப்படி அந்த குட்டியோண்டு மனசில் வந்து அந்த மாதிரி திருடன்னா அப்படி தான் கருப்பாக இருப்பான், பயமுறுத்துகிற மாதிரி இருக்கணும்னா கரியை பூசிக்கணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் வந்தது. இது ஒரு வேடிக்கையான அனுபவம் தான் எனக்கு. இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு இப்போது சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு சிரிப்பு வருதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.